எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சகாயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். உன் சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட போகிறார் இந்த நாளிலே. இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்தார். யூதா தேசத்துக்கு அல்ல, யூதால இருக்கிற ஜனங்களுக்கு அல்ல, தேவனையே நம்பி வாழ்கிற, தேவன் வார்த்தையே கேட்டு நடக்கிற, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற அந்த எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்தில் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். உங்களுக்கு ஒரு காலம் வந்து கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின் காலம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் சகாயம் செய்வேன், பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதுக்கு முன்பதாக சில காரியங்களை வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். யூதா தேசத்து ஜனங்கள், எருசலேம் பட்டணத்து ஜனங்கள், இந்த இரண்டு ஜனங்களும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டி கை கொண்டு நடக்க வேண்டியவர்கள் இவர்கள். தேவன் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு, தேவன் கொடுத்த நியாயங்களை கை கொண்டு நடக்க வேண்டிய ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை நாடி அவர்களோடு கூட கடந்து அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? பலிகளை செலுத்தி தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை தீக்கெடுக்க பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை. யூதா ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்கவில்லை. ஆகவே தேவனுடைய கோபம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாய் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்ல, இந்த ஜனங்களை திரும்பு, இவர்களுடைய காரியங்கள் எனக்கு கோபத்தை மூட்டி கொண்டிருக்கிறது, இவர்கள் என்னை விட்டு வழிவிட்டு விலகி போய்விட்டார்கள். ஆகவே எப்பெல்லாம் இவர்கள் வழி விலகி போகிறார்களோ அப்பெல்லாம் இவர்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறதை அவர்கள் அறிந்திருந்தும் இன்னும் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி எரேமியாவை கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். அதே வேளை கள்ள தீர்க்கதரிசனம், பொய்யான தீர்க்கதரிசனம் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். எரேமியாவிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதே வேளை கள்ள தீர்க்க வார்த்தை ராஜாவுக்கு வருகிறது. ராஜா எதை பார்க்கிறார்னா கள்ள தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை தான் கேட்கிறார். ஆனா உண்மை உள்ளவர் யாரு? ஒரே ஆளு தான். எரேமியா தீர்க்கதரிசி மட்டும்தான் உண்மை உள்ளவர். எந்த தேசத்துல? யூத தேசம் முழுமைக்கும், எருசலேம் பட்டணம் முழுமைக்கும் இந்த எரேமியாவுடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே போய் சொல்லுகிறார். ஆனா மீதி எல்லாரும் நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களும் ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார்கள். ராஜா வந்து எதை எடுக்கிறான்? பிரபுக்கள் எதை எடுக்கிறார்கள் என்றால் அந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எரேமியா கிட்ட சொல்றாங்க, நீ கூட சொல்லிட்டு போய, ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டம்? எரேமியாவுக்கு பயங்கரமான பாடு, உபத்திரவம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது? கர்த்தர் சிறையிருப்புக்கு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. பாபிலோன் ராஜா கிட்ட உங்களெல்லாம் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. சொல்லு, இந்த ஜனங்க திருந்தல, மனம் திரும்பல, என்னை சேவிக்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, செவி கொடுக்கல. ஆகவே இந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, இவங்க எங்க போவாங்க? பாபிலோன் தேசத்துக்கு போயிடுவாங்க. நான் ஒப்பு கொடுத்துட்டேன், பாபிலோன் ராஜா வருவாரு, நீ சொல்லு அப்படின்ற. அப்படியே அவர் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதையே சொல்லி ஜனங்களையும் ராஜாவையும் எச்சரித்து கொண்டே வருகிறார், எச்சரிக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிறையிருப்பு வரும்போது நம்ம தேவன் நம்மளை எங்க ஒப்பு கொடுக்கிற போறாரு? பாபிலோன் ராஜாக்கள் ஒப்பு கொடுக்கிற போறாரு. ஆகவே நீங்கெல்லாம் மனம் திரும்புங்க, அந்த நாட்கள் சீக்கிரமா வருதுன்னு சொன்னோன்னே அவரை பிடிச்சி அடிச்சிட்டானுங்க கூப்பிட்டு. யாரு? எரேமியா தீர்க்க கூப்பிட்டு அடிச்சு, என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற? நாங்கள் அங்கே போயிடுமா, எங்கள் தேசத்தை விட்டு அங்கே போயிடுமா, பாபிலோன் ராஜா வர ஜனங்களை என்ன பண்ணுற? வஞ்சித்துக்கிட்டு இருக்கிற, நீ ஏமாற்றிட்டு இருக்கிற, நீ பொய் சொல்லிருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் சொன்ன எரேமியாவை அவர்கள் பஸ்கூர் அடித்து அவனை அனுப்புகிறான். வேத பாரகர் அடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரபுக்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவனை தூக்கி ஒரு உளையான கிணற்றுக்குள்ள இறக்கி விட்டுட்டான். கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாரு? எரேமியா பக்கம் இருக்கிற. இதுதான் முக்கியம். யூதா ஜனங்கள்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்க? ராஜா பக்கம் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசி பக்கம் இருக்கிறாங்க. எருசலேம் பட்டணத்தாரும் யூதா தேசத்தாரும் எல்லாமே கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இவன் வந்து நம்மள என்ன பண்றான்? ஜனங்களெல்லாம் கெடுக்கிறான், நம்ம ஜனங்களை கெடுக்கிறான், எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறான். பாபிலோன் ராஜா வருவாராம், எல்லாரையும் கொண்டு போவாராம், கல்தியரெல்லாம் வருவாங்க, கொண்டு போவாங்கன்னு சொல்லி
ஜனங்களை இவன் வஞ்சிக்கிறான்னு சொல்லி எரேமியாவையை மிரட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள். அவன் யாரெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரபுக்கள் திட்டுறாங்க, நண்பர்கள் திட்டுறாங்க, உறவினர் திட்டுறாங்க, எல்லாருமே அவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. எல்லாருக்குமே இவரால் முடியல. எரேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்தீங்கன்னா கண்ணீரின் வாழ்க்கை. தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது, தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஈஸியான காரியம் அல்ல. அது பாடுகள் நிறைந்தது. அதே நேரத்தில் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆனால் எரேமியாவுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொன்னதை மாத்திரமே சொல்லி கொண்டு வந்தார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி கருவிலிருந்தே தெரிந்து கொண்டவர். அவர் ஒரு ஆசாரனுடைய மகனாய் இருக்கிறார். அவர் கர்த்தர் சிறுவையில் தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரை, அதாவது கல்தியர் வர வரைக்கும் அவருக்கு போராட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னால் ஜனங்களை கர்த்தர் எப்படியாவது திருப்பணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு. அது எரேமியா தீர்க்கதரிசி தான் உண்மையா இருக்கிறாரு, உத்தமமா இருக்கிறார். அவர்கிட்ட மாத்திரம் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த நாட்களில மீதி பேர்கிட்ட எல்லாம் பேச முடியல. மீதி பேரெல்லாம் கள்ள தீர்க்கதரிசனமா ராஜாவுக்கு பிரியமா சொல்றாங்க, பிரபுக்களுக்கு பிரியமா சொல்றாங்க. அதெல்லாம் வர மாட்டாரு. அது எப்படி வந்துருவாங்க? பாபிலோன் ராஜா எப்படி வந்துருவாரு? அந்த ஜனங்க எப்படி வருவாங்க? அதெல்லாம் முற்றுகை போட மாட்டாங்க. இப்படியா சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எரேமியா வாயினால் கர்த்தர் உரைத்தது அப்படியே வந்தது. அவனுடைய நாட்களிலே அதை பார்த்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது? உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க வேலை ஸ்தலம், உங்கள் பிசினஸ், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கணவருடைய வாழ்க்கை, மனைவுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பிசாசு சிறையாக்கி வச்சுக்கிறான். இது யார் சிறையாக்கி வைத்துக் கொண்டிருப்பது? தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஆசீர்வாத ஜனங்களை யார் சிறையாக்கி வைத்திருக்கிறார் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காக உங்க வாழ்க்கை முற்றுகைப்பட்டிருக்கிறது? ஞானஸ்நானம் பெற்று தேவனால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள், தேவனால் ஆசீர்வாத ஜனங்களை சத்துரு முற்றுகை போட்டிருக்கிற காரணம் என்ன? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், வசனம் தியானிக்கும் போது எனக்குள் அக்கினி உண்டது. வேதத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் போது உனக்குள்ளாக அக்கினி வரணும். அக்கினி வரலன்னா நீ தேவனுக்குள்ளாக இன்னும் இல்ல, ஆவியில் இல்ல, உன் ஆவி செத்து போயிருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்றவன் தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவன் சொன்னதையே செய்வான். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டாம். எரேமியா போல நீ எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும்போது தேசத்தை சுத்திகரிக்க உன்னால் முடியும். உங்களுக்கு இருக்கிற பட்டங்களை சுத்திகரிக்க உங்களால் முடியும். உங்கள் சொந்தக்காரர்களை சுத்திகரிக்க உங்களால் முடியும். நண்பர்களை சுத்திகரிக்க உங்களால் முடியும். வேலை ஸ்தலத்தில் மாற்ற உங்களால் முடியும். பிசினஸ்ல மாற்ற உங்களால் முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். யூதா ஜனங்கள் தப்பிக்க முடியாத ஒரு காலத்துக்குள்ளாக போய்விட்டார்கள். கர்த்தர் வான் பண்ணி கொண்டே இருக்கிறார். யூதா ஜனங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி பேசிக் கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கும்போது அவர்கள் செவி கொடுக்காமல் போனது நிமித்தம் கர்த்தர் அந்த பாபிலோன் ராஜாவை வரவழைத்து விட்டார், முற்றுகை போட விட்டார். முற்றுகை என்பது அந்த பட்டணத்தை சுற்றி மறுசுரி ஆளுங்களை வச்சுருவாங்க. ராணுவ வீரர்கள் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்? அதுக்கு கோட்டை இருக்குது, கோட்டை கதவு இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் உள்ள போக முடியாது, எல்லாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இவங்க சாப்பாட்டுக்கு வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே வரணும்? வெளியே வரணும். உள்ளே எல்லாமே இருந்தாலும் மற்ற பண்டை நாடுகள் உள்ளே வரணும், வெளியே போகணும். இப்போ எல்லாமே என்னாச்சு? மூடிட்டு இருக்குது. அந்த மாதிரி முற்றுகை போட்டது நிமித்தம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 2ஆம் வாசம் பார்த்தீங்கன்னா, நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அவ்வளோதான். அப்படின்னாச்சு, திறந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் அவங்களால உள்ள வாழ முடியல, இருக்க முடியல, எதுவுமே இல்லை. தின்பண்டம் பயிருக்கு எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க? கோட்டை கதவை திறந்துட்டாங்க. இப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா பிரபுக்களும் இப்போ என்ன போயிட்டாங்க? இஸ்ரவேலில உட்பிரவேசி எங்க இருந்தாங்க? இப்ப பிசாசு எங்க உட்காந்துட்டான்? வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டான். வெளியே இருந்தான். எங்க இருந்தான்? வெளியே இருந்து முட்டையை போட்டே இருந்தான். உங்க ஜபம் எதுவும் கேட்கப்படலை, உங்க ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ சத்துரு எங்க உள்ள வந்துட்டான்? வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டான், நல்லா உட்காந்துட்டான். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு என்ன பண்றாரு பாருங்க. வாசிங்க 4ஆம் வசனம்.
அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் இப்ப திடீர்னு இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதிலுக்கு நடுவான வாசலால் நகரத்தில் புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளி வழியே போய்விட்டான். பாக்குங்க, இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற வரைக்கும் இவங்க யாரும் என்ன பண்ணல, காதுல வாங்கல. எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவன் வருவான் வருவான் வருவான்னு சொல்றாரு. ஆனா யாரும் என்ன பண்ணல, வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை, கீழ்ப்படிவே இல்லை. இப்போ சத்துரு உள்ள வந்துட்டான். அதுதான் எரேமியா சொல்றாரு, பாபிலோன் ராஜா வருவாரு, பாபிலோன் ராஜா வருவாரு, முற்றுகை போட போறாரு. ஆகவே நீங்க மனம் திரும்பினா கர்த்தர் அவனை வரவிட மாட்டான்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா ஒருவனும் கீழ்ப்படியவில்லை. ராஜாவாகிலும் அவனுடைய பிரபுக்களும் அவனுக்கு ஆசாரிகளும் அவனுக்கு நண்பர்களும் செவி கொடுக்காதே போனார்கள். இதனால எரேமியா அழுறாரு. ஏன்னா எரேமியாக்கு தெரியும், ஐயோ இவ்வளவு பெரிய சம்பவம் தேசத்துல வரப்போதே, அழிவு வரப்போதேன்னு அழுறாரு. ஆனா யாரும் கேட்கல. இங்க பார்க்கிறோம் 4 வசனத்தை வாசிங்க. ராஜாவுடைய தோட்டத்தினுடைய 2 மைலுக்கு நடுவாக வாசல நகரத்தில் புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியே, யாரு, ராஜா வயல்வெளியே போய்விட்டார். ஆனாலும் கல்தேயர் ராணுவம் பாருங்க, ராஜா நினைச்சாரு ஒன்னும் தொட முடியாது, நான் ராஜா ராஜா நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். ஆனால் இப்போது அந்நிய தேசத்து ராஜா கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்நிய தேசத்து ராஜா தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறான் யூதாவுடைய ராஜாவை. தேவன் தன் பிள்ளைகளை ஆளும்படி அதிகாரை கொடுத்த அந்த ராஜா இப்போ திருட்டளவாய் ஓடி போய் கொண்டிருக்க, திருட்டளவாய் மறைந்து ஓடுகிறான். நீ எங்க ஓடினாலும் தப்பிக்கவே முடியாது. அதுதான் இந்த எரேமியா பார்க்கும்போது தப்பிக்க முடியாத ஒரு நியாயத்தீர்ப்பு. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, தப்பிக்க முடியாத ஒரு நியாயத்தீர்ப்பு. இவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு வந்தாச்சு, இனி நோ எக்ஸ்கியூஸ். இவங்களுக்கு வந்து மன்னிப்பே இல்லை. ஆண்டவர் வந்துட்டார், சொல்லிட்டாரு. முதலாவது யாரை பிடிக்கிறாங்க, எந்த ராஜா தேசத்துக்கு ஜனங்களை கெடுத்தானோ, தேவனுடைய ஜனங்களை பாகாலுக்கு பலியிட தோப்புகளை உண்டு பண்ணனானோ, பாகாலுக்கு தூபம் காட்ட வழிவிட்டானோ, அவனுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினானோ, அந்த ராஜாவை முதலாவது பிடித்தாரு. பிடித்து அந்த நேபுகாத்நேச்சர் தீர்ப்பு செய்கிறார். 1 வாசிங்க 6ஆம் வசனத்தை. பின்பு பாபிலோன் ராஜா லிப்பாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி வைத்தான். யூதா பிறப்புகள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டுகிறார். பாருங்க, கண்களை கெடுத்து விட்டார்கள், வெண்கலை விலங்க போட்டு விட்டார். கல்தேயர் ராஜாவின் அரண்மனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதினால் யூதா தேசத்துக்கும் எருசலேம் பட்டணத்துக்கும் தேவனால் வந்த நியாய தீர்ப்பு. பாருங்க, முதலாவது ஒரு காரியம் நடக்குது. கல்தேயருடைய ராணுவம் சிதேக்கியா ராஜாவை பின்தொடர்ந்தது. தேவனுடைய பிள்ளைகள் வழிவிட்டு போகும்போது சத்துரு உங்களை பின்தொடருவான். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இப்ப இவங்க பாவம்லாம் எப்படி வந்தது, வெளியரங்கமா இருக்கிறது. தேவனுடைய பாரு வெளியரங்கமா இருக்குது. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறார்கள். தேவனுக்கு தூபம் காட்டுகிறவர்கள் யாருக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுகிறார்கள். தேவனை வழிபட வேண்டிய ஜனங்கள் பாகாலை வழிபடி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாம தம்முடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போய்விட்டார்கள். பாருங்க, அதனால தான் சத்துரு அவனை பின்தொடர்கிறான். ஆகவே இங்கே வாசிக்கும் போது சிலருடைய பாவங்கள் வெளியேறமா இருந்து நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும். நியாயத்திற்பு இருக்குது, அதுக்கு முன்பதாக இவர்கள் என்னாச்சு, வந்துடுச்சு, நியாயம் தீர்த்து விட்டார். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர். ஆகவே நாம் துணிந்து பாவம் செய்து கூடாது. எந்த சூழ்நிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமை பின்தொடர்கள் மரணத்துக்கு ஏதுவாகிறான். இப்படி இந்த நீதி
ஜீவனுக்கு கொண்டு போகுமோ, நித்திய காலமா இருக்குமோ, அதே போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு எதுவான். பாருங்க, இவன் எதை பின்தொடர்னா? நீதியை விட்டுட்டான், கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டான், கர்த்தருடைய கட்டளை கைவிட்டுட்டான், கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விட்டான், தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டான், தேவனை தேடுவதை விட்டு விட்டான், தேவனுக்கு துதி செலுத்துவதை விட்டு விட்டான், தேவனுக்கு ஆராய்ச்சதை விட்டு விட்டான். ஆகவே அவனுக்கு எப்படி இருக்கிறானா? தீமையை தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் போய்விட்டான். இந்த சிதேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவாய் போய்விட்டான். இரண்டாவது காரியம், சிதேக்கியா ராஜாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி விட்டான். தகப்பன் தாய்மாருக்கு சொல்லுகிறது வசனம், அவன் கண்களுக்கு முன்பாக. யாருடைய கண்களுக்கு முன்பாக? அப்பா பார்க்க பிள்ளைங்களுடைய வெட்டுறான், சாவடிக்கிறான். அப்பா பார்க்க வச்சு பிள்ளைங்களை என்ன பண்றான்? வெட்டுறான். இதுதான் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை அவளை தான் மறந்துடுவாரு. கவனமா இருக்க வேண்டும். ஏதோ எழுதி வைப்பதல்ல, கர்த்தருடைய வார்த்தை சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நடக்குது. கர்த்தர் மறந்துட்டாரு பிள்ளைய. அத்தனை பிள்ளைய சிதேக்கியாவை பார்க்க வச்சு வெட்டுறான். சிதேக்கியா ராஜாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி வைத்தான். மூன்றாவது, யூதாவின் பிரபுக்கள் அனைவரையும் வெட்டுகிறான். நான்காவது, சிதேக்கியா ராஜாவின் கண்களை கெடுத்து போட்டார். கடைசியாக ராஜாவின் கண்களை குருடாக்கி விட்டான். சிதேக்கியா ராஜாவுடைய கண்களை, ஏன் கண்களை கை வச்சாரு? வேதத்தை நீ வாசிக்கல, தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசிக்கல. வாசித்தேனா நீ தவறி இருக்க மாட்டேன். நீ வாசித்தேனா ஜனங்களை வழித்தப்ப போய் இருக்க மாட்டேன். நீ வாசித்தேனா ஜனங்களை ஆராதனை செய்ய வச்சிருப்பேன். நீ வாசிக்காதனால தான் என் ஜனங்கள் இன்னைக்கு தருக்கட்டு போயிட்டாங்க. உன்னால என் ஜனங்க கஷ்டப்படுறாங்கடா. இவனுக்கு எதுக்கு இந்த கண்ணுன்னு கர்த்தர் அவன் கண்களை கெடுத்தார். சத்துருவே கெடுத்து விட்டுருவான். சிதேக்கியா அவன் கண்களை கெடுத்து, நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அவனுக்கு 2 வெண்கல விலங்கு. நீ சுதந்திரமா இருந்த, ராஜாவா இருந்த, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது இருந்த, நீ பின்னமாயிட்ட, கைதியா மாறிட்டப்பா. ராஜாவா இருக்க வேண்டியவன் நீ என்னவா மாறிட்ட? கைதியா மாறிட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 1:6 நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். ஆனால் நீ எப்படி இருக்கிற? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறியா, கைதியா இருக்கிறியா என்பதை சிந்தித்து பாருங்கள். அவன் கைதியாக பண்ணப்பட்டான். ஒரு சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன் இப்ப எங்க போயிட்டான்? கைதியாய் போயிட்டான். அடுத்தபடியாக அவனுடைய அரண்மனையும் ஜனங்கள் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அனைத்தையும் இடித்து போட்ட. சத்துரு உங்களை முற்றிலுமாய் அழித்து விடுவான். அது மாத்திரமல்ல, அக்கினியால் சுட்டெரித்தார்கள். நெருப்பு அப்படி என்றால் வேதனை கொடுக்கிற காரியம். பிசாசு மேல வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். 7வதாக ஜனங்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். ஆனால் எரேமியாவுக்கோ ஆண்டவர் சொல்றார், நானும் சத்துருக்கு எதிர்பட்டு இப்ப எல்லாம் பாபிலோன் கொண்டு போறாங்க. இப்போ எரேமியாவுடைய காரியங்களை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போன ராஜாவுக்கும் அவனுடைய பிரபுகளுக்கும் அவனுடைய குமாரருக்கும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் தேவனே நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா? தேவன் கொடுத்த சபை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது நம்மளை சரியாக்கி கொண்டு போயிருக்கிறோம் நீங்கள் நாம் நிதானிக்க வேண்டும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதை மாத்திரமே செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார். எரேமியாவுக்கு ராஜாவினால் போராட்டம் வந்தது, பிரபுனால் போராது, எல்லார்கிட்ட போராட்டம் வந்தது. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை அவர்கள் பிற்பாடு அறிந்து கொண்டார்கள். எரேமியா கிட்ட சொல்லார் 15:11 தீங்கின் காலத்தில். இப்ப என்ன காலம் இது? பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டுட்டான். தீங்கின் காலம். இப்போ இன்னொரு காலம், நெருக்கம். இப்போ அவங்க எல்லாம் கழுதியை கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் தீங்கு தேசத்துக்கு வருது, நெருக்கம் இவருக்கு வருது. இந்த காலத்துல ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை நானும் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். எரேமியா 39:11-12 வாசிப்போம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாக நேபுசாதானை நோக்கி, யாரே நீ எரேமியாவை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பு செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுபடி அவனை நடத்தி என்று கட்டளை கொடுத்தார். பாருங்க, இது தாங்க எரேமியா 1:18 கர்த்தர் சொன்ன வார்த்தை. இவனுக்கு கர்த்தர் எப்படி விதிக்கிறார்? இரும்பு தூணும் வெண்கலம் அலங்கமும் ஆக்கினேன் என்று சொன்ன வார்த்தை. இந்த தேசத்தை, இந்த பாபிலோன் ராஜாவாகிய இரும்பு யூதா தேசத்தை நொறுக்கினாலும் எரேமியா பாதுகாக்கப்படுகிறார். இவரை நொறுக்கவில்லை.
என்று பாதுகாக்கப்படுகிறார். ஏன்? அரணைப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கலம் அலங்கமாக்கி வச்சிருக்கிறார். இரமேவே உங்களை கர்த்தர் அப்படி நடத்துவார். உங்களை அலங்கமாக்குற சத்துரு உங்களை சேதப்படுறவரை உங்களையும் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார்.